பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்ற காணிக்கை படைக்கப்படும். 307வது பாடல். காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பினாய் இயேசுவே, நம்பினாய். திருவிருந்து ஆராதனைக்கு போக போகிறோம். நம்ம யாவரும் அமர்ந்திடாமல் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு நம்மை நாமே இருதயங்களை கழுவி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேணும் சொல்லுங்கள். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான சிந்தைகளையும் எடுத்து போட்டு கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுட்ட சரீரத்துக்கும் அவர் சிந்திய ரத்தத்திற்கும் அடையாளமாகிய
அப்பத்திலும் ரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீஷருக்குரியது. உண்மையாக மறுமருந்தி தன் பாவங்களை விட்டு விலகினவர்களும் ரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசித்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்ளுவதற்காக இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகம் என்று நினைவு கூறுமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவருடைய ஒரே பந்தியில் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை மறவாதிருப்போமாக. ஆமென். உங்கள் பாவத்து நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மறுவழுந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாத்திரமந்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாங்க முழங்காற்படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து நம்முடைய இசை பாடல் புஸ்தகத்தில் பின்பக்கத்தில் இருக்கிற 456வது பக்கத்தில் இருக்கின்ற பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதனுக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனசாமப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சொல்லுகிற ஆறுதலான வார்த்தையை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பவுல் சொல்லி இருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரபடி அவரே. நம்முடைய இசை பாடல் புத்தகத்துல 458வது பக்கத்துல இருக்கிறது. நான் சொல்லும் பொழுது அதுல சபையார்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ள. பக்கம் இசை பாடல் புத்தகம் 458வது பக்கம். உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். யாருக்கு பாட்டு கேள்வி இருக்கிறவங்க தயவு கூர்ந்து அது பாட்டு சொல்லுங்க. பக்கம் 458வது பக்கம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சத்தமா படிங்க, எல்லாரும் கேட்டபோது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆமென்.
ஆமென். ஜெபம் செய்வோமாக. யாவரும் சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நங்கி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரன் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்போதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய ஆராத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தள்ளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் உகந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்பூட்டும் ஞானத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டள்ளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் போது அவருடைய திரு சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குடைய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய மந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே திருமுழுக்கு பெற்றவர்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாய் நான் போய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம்
உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு உங்களை அசைக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கடவாராக. சமாதானத்துடனே கடந்து செல்வோம். ஆமென். மாலை வெளியே ஒரு மாதிரி மாலை கட்டி போடுறாங்க. பயம் உங்களுக்காக சுத்தப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு காத்துக்கொள்வோம். உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கடவாராக. சமாதானத்துடனே கடந்து செல்வோம். ஆமென். உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு காத்துக்கொள்வோம். உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. உங்களுக்காக சுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தம் உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கென்று காத்துக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து கடவாராக. சமாதானத்துடனே கடந்து செல்வோம். ஆமென்.
நாம ஒரு முழங்காற்படையிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனை பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராகிய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரை பரிசுத்த ஆவியானவரோட தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறேன். ஆமென். ஜபம் செய்வோம். நம்ம யாவரும் கடைசியாக முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்புக் கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் தகப்பனை, இதோ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கும் போது அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும் போது எங்களுக்கு அதிசயத்தை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் மேல வைக்கிற மனதுருக்கத்தினாலே அதிசயத்தை செய்கிற தேவன். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே பலவிதமான தேவைகளோடு, கண்ணீர்களோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பண தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறோமோ அதை எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் இந்த மாதங்களில் அதை நாங்கள் திருப்பிக்க ஆண்டவரை புதுப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கர்த்தர் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவீராக. ஆண்டவரை, கடந்த ஆண்டவரை பெற்றோர்களுடைய பாவங்கள், முன்னோர்களுடைய ஆண்டவரை அவர்கள் செய்த பாவங்கள் எங்களை ஆண்டவரை ஒரு காலமும் எங்களை தொடாதபடிக்கு ஆண்டவரை எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரும் கையில் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருமானங்களை கர்த்தர் பெருக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை உமக்கும் உடைய ஊழியத்துக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அந்த மக்கதோனியா திருச்சபையினர் தனக்கு இருந்த உபத்திரவத்திலும் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தன் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்த பொழுது அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளிக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் நீர் பாதுகாப்போடு
கர்த்தர் நீர் அழைத்து சென்று ஆண்டவரே அவர்கள் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல ஆண்டவரே ஒரு நல்ல காரியங்களை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் எந்தெந்த ஆசீர்வாதம்லாம் தடையா இருக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீ முடியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் படைத்த காணிக்கையாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்க கையில வாங்கி உமக்கு நாங்கள் கொடுத்தோம் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம இடத்துல வாங்கி ஆண்டவர் உமக்கு கொடுத்திருக்கிறோம். அதை இரட்டத்தனையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து மீதமான நேரங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அன்பிலும் அறிவிலும் நீங்கள் நினைத்திருக்கும்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வாங்கமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கிடவது. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடனே கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.